சைக்கிளில் போக்ஸ் கட் ஆகிட்டுருக்கு, வீல் வேறு பெண்ட் ஆகிட்டுருக்கு. இதில் கொஞ்சம் சில ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. காஞ்சிபுரத்தில் இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கல. இதுக்கான சர்வீஸும் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த சைக்கிளுடைய ஃப்ரண்ட் வீல் பேக் வீல் நம்மளே ஈஸியாக கழட்டலாம். இதை கழட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க. அந்த லிவரை நம்ம கையாலேயே நீக்கி லூஸ் பண்ணி சைக்கிளுடைய வீல் எடுத்துடலாம். ஃப்ரண்ட் வீல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேக் வீல் ஃப்ரண்ட் வீலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செயின், கியர் இது எல்லாமே பேக் வீலில் இருக்கும். இதனால தான் ஃப்ரண்ட் வீலை கம்பேர் பண்ணும்போது பேக் வீலில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃப்ரண்ட் வீலை 1 நிமிஷத்தில் கழட்டிட்டேன். பேக் வீல் கழட்ட 3 நிமிஷம் டைம் ஆச்சு. 2 வீலுமே கழட்டியாச்சு. இப்போ இதை கார் டிக்கியில் வைக்கணும். அதுக்கான ஸ்பேஸ் பத்துதான் தெரியல, பார்க்கலாம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அனைவருக்கும் வணக்கம். நான் காஞ்சிபுரம் மகாலட்சுமி டிராவல்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்மளுடைய சைக்கிளை சர்வீஸ் பண்ணோம். நம்ம நண்பர் வந்து ஆஸ்திரேலியா இருந்தவராரு. அவருடைய சென்னை ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணோம். நம்மளுடைய சைக்கிள் எப்படி இருக்கு, நம்ம சைக்கிள் எங்கே போய் சர்வீஸ் பண்ணுறோம், அதுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆகுது, நம்ம நண்பரை எப்போ பிக்கப் பண்ணுறோம் அப்படின்னு தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த காரோடைய டிக்கிக்குள்ளே தான் சைக்கிள் வைக்கணும். சைக்கிளை உள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. ஆனால் ஒரு வழியாக உள்ள சைக்கிளை வச்சுட்டோம். ஃப்ரெண்டு வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இவர் சோழன் பில்டர்ஸ் காஞ்சிபுரம். இவர் சொந்தமாக வீடு கட்டியும் சேல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக வீடு கட்டுறவங்களும் இவர் வந்து பார்த்து வீடு கட்டி கொடுக்க சொல்கிறாங்க. நான் இவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வர்றார் இல்லைங்களா, எல்லாம் படிக்கும்போது ஒரே கிளாஸ்மேட். படிக்கும்போது நல்லா படிக்கிற பையன்னு ஒருத்தருப்பான்ல, அந்த லிஸ்ட்டில் இவரும் இருக்கார். நல்ல சம்பளத்துக்கு நிறைய வேலைகள் கிடச்சிது. கொஞ்ச நாள் வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவருடைய வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போது. இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷலுங்க. இங்கே லைட்லாம் சூப்பராக இருக்கும் நைட் டைமில். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். 2022 நம்ம சைக்கிள் இங்கே தான் வந்து வாங்கினது. சைக்கிள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டேன். இன்றைக்கி க்ரௌட் கம்மியாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு முடியுதுன்னு. காலையிலேயே வந்ததுனால பார்க்கிங் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது. இன்னும் மக்கள்லாம் வரலன்னு நினைக்கிறேன். நான் சைக்கிள் வாங்கினதில் 2 காரணங்கள் இருக்குது. நம்ம உடம்பை ஃபிட்னஸாக வச்சுருக்கோன்னா, ஒன்று ஜிம்முக்கு போகணும், இல்லை ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட் போகணும். அப்படி போகும்போது மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் அதுக்கு செலவு செய்யணும். அப்படி செலவு செஞ்சாலும் என்னால் டெய்லி அந்த ஒர்க் அவுட்டுக்கு போக முடியாது. சில நேரங்களில் நானே டிரைவிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைம்லாம் ஒர்க் அவுட் போக முடியாதுல்ல, அதுதான் இந்த சைக்கிளை சூஸ் பண்ணேன். ஈஸியான பொருள் எடுத்துகிட்டு அவர் விளையாடிக்கிட்டு போகிறாரு. நான் கஷ்டமான பொருளை தூக்கிட்டு வரேன். இவர் பண்ணுறது எப்படி தெரியுமா இருக்குது, வடிவேல் சார் வந்து வெயிட்டான பொருளை மார்க்கெட்டு போயிட்டு தூக்கிட்டு வருவார். விஜய் சார் தேங்காய் எடுத்து விளையாடிட்டு வருவார். வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த வெயிட்டான பொருளை விஜய் எடுத்துக்குவார், தேங்காவை வந்து வடிவேலிட்டு கொடுத்துருவார். அந்த மாதிரி இருக்குங்க. சைக்கிளை சர்வீஸ் சென்டரில் விட்டுட்டேன். சைக்கிளில் இருக்க ப்ராப்ளத்தை டெக்னீஷியன்கிட்ட சொன்னேன். அவர் வெயிட் பண்ணுங்கள், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் சொல்கிற டைமை பொறுத்து உள்ளே போயிட்டு சுற்றி பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. சாட்டர்டே சண்டேனா எவ்வளோ க்ரௌட் இருக்கும் இங்கே. இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்களேன். சைக்கிள் சர்வீஸ்க்கு 3 hours டைம் சொல்லியிருக்காங்க. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நம்ம வாங்கின சைக்கிள் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா. நம்ம வாங்கும்போது ப்ரைஸ் எவ்வளோ, இப்போ எவ்வளோ ப்ரைஸ்ன்னு பார்க்கலாம். இதோ இருக்கு பாருங்க, மேலே துப்பி போட்டுனுக்குல்ல, இந்த சைக்கிள் தான். ரிவர் சைட் 500 ப்ளூ. ப்ரைஸ் எவ்வளோ இப்போது, 19,999 ரூபா. நம்ம வாங்கும்போது 26,999 ரூபா. ஓ மை காட், கிட்டத்தட்ட 7,000 ரூபாய் கம்மியாக இருக்குது. இயர் எண்ட் ஆஃபருங்களாம். அதனால் நான் வாங்கும்போது பிப்ரவரியில் வாங்கினேன், 2022 பிப்ரவரி. இப்போ டிசம்பர் 2025. நான் சைக்கிள் கூட இயர் எண்ட் ஆஃபர் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. காரு, பைக்கு அந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் இயர் எண்ட் ஆஃபர் கொடுப்பாங்க. சைக்கிளுக்கும் அந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. என்னோடய ஒய்ஃப் சொல்லி அனுப்பிச்சாங்க, தயவு செஞ்சு ஹெல்மெட் வாங்கிட்டு வாங்க, வரும்போது சைக்கிள் போகும்போது ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஓகே, அதான் ஹெல்மெட் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப அம்சமாக இருக்கீங்க. என்னமும் செய்யணும், நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஒய்ஃபுக்கு சென்ட் பண்ணலாம், என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். சைக்கிள் வாங்கினது நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க யூஸ் பண்ணதே இல்லை இது வரைக்கும். கூட வந்த ஃப்ரெண்டு சர்வீஸ் சென்டரில் நான் விட்டுட்டு உள்ளே வந்தார். யார் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்னு தெரியல, ஆளே காணோம். என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு பாருங்க.
வீடு பக்கத்துல இருந்தா டெய்லி இங்கேயே வந்து ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடுவீங்க போல இருக்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாது. ஏன் வைக்க பண்ண இந்த காலத்து இளைஞ பூரா வெக்கம் மானம் சூடு சொன்னா பேங்க்ல பிக்சர் பாட்டில போட்டு வச்சிருக்காங்க. அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா. நம்ம இந்தியா எத்தனை அறிவாளிகளால முன்னேறிக்கிட்டு தெரியுமா? வந்து இப்ப நான் என்ன ஒண்ணு சொல்றது, என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஃபோல்டபுள் சேர் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இது நல்லா இருந்தது. ஓகே, இது நம்ம வண்டிக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம எங்கன்னா வெளியே போகும்போது வண்டியிலே எடுத்து வச்சுட்டு போயிடலாம். இந்த மந்த்தில் ஃபேமிலி ட்ரிப்பு வேறு இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு உட்காந்து பார்த்தேன். ஒரு 2 சேர். பெருசா போய்கிட்டு இருக்கு. சைக்கிள் சர்வீஸ் ஒர்க்கு முடிச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. ஓகே, சைக்கிள் ஓட்டி பார்த்துட்ருக்கேன். சைக்கிள் ஓட்டி பார்த்ததில் முன்னாடி விட இப்போ நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. இப்போ நம்ம வாங்கின பொருள் ப்ளஸ் இந்த சைக்கிளுடைய சர்வீஸ் காஸ்ட் எல்லாமே பில் பே பண்ணிவிட்டு மார்னிங் எப்படி சைக்கிளுடைய வீல்லாம் கழட்டி காரில் வச்சுட்டு வந்தோமோ அந்த மாதிரி காரில் வச்சுட்டு கிளம்பணும். ஏர்போர்ட்டு போகிறதுக்கு வழியில் அந்த வேலை எதுனா ஒரு ஹோட்டலில் பார்த்து லஞ்ச் முடிக்கணும். இப்போ தான் ஃப்ளைட்டோட ஸ்டேட்டஸ் ஆன்லைனில் செக் பண்ணோம். ஆன் டைமுக்கு ஃப்ளைட் லேண்ட் ஆகுது 7 o'clock. அவர் எமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு 8 மணி ஆகும்னு நினைக்கிறேன் வெளியே. 3:30க்குலாம் ஏர்போர்ட் பார்க்கிங் போயிட்டோம். அவருக்கு ஃபோட்டோ எந்த ஃப்ளோரில் இருக்கும் அப்படின்னு டீட்டெயில் அனுப்பிச்சிட்டு நாங்கள் மாலுக்கு உள்ளே போயிட்டோம். அப்புறம் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுறதுலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க பஸ் ஸ்டாண்டில் வண்டியை பார்க் பண்ணுற மாதிரி. இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த வீடியோலாம் என்னுடைய மொபைல்லேருந்து தான் எடுக்கிறேன். நான் யூடியூபுக்காக பெருசாக எந்த ஒரு பொருளுமே வாங்கலை, எந்த ஒரு செலவும் பண்ணலை. யூடியூபுக்காக ஒரு பெரிய செலவு நான் பண்ணி நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன்னாக்கா டிக்கிடேக்ன்ற மைக் வந்து கார்டுகள் கிட்டேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். 3850 ரூபா. அநேகமாக இந்த இண்டிகோ லேண்ட் ஆகி இப்போ வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கடைசி ஃப்ளைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுநாள் காலையில் நியூஸ் பார்க்கும்போது தெரியுது இண்டிகோ ஃப்ளைட் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. மக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதில் டிக்கெட் புக் பண்ணவங்களாம். ஃப்ளைட்டு எவ்வளோ வேகமாக வானத்தில் பறந்தாலும் லேண்ட் ஆகிட்டு வருது பார்த்தீங்களா, இப்போ பொறுமையாக தான் வரும். நம்மள மாதிரி பைக்கு காரு மாதிரிலாம் வேகமாக இருக்கிறது நிறுத்த முடியாது, பார்க் பண்ண முடியாது. மொபைல்லேயே இவ்வளோ ஜூம் ஆகி நம்மளால் பார்க்க முடியுதுன்னா அப்போது நம்ம பெரிய கேமராலாம் வாங்கினா எந்த அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் நினச்சா தான் முடியும். நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு கேமரா வாங்கி நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோ உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது. ஃப்ளைட்டில் வரவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு குவாலிட்டியான ஃப்ளைட்டுனாக்கா அது எமிக்ரேஷன் ஃப்ளைட்டு தான். அந்த எமிக்ரேஷன் ஃப்ளைட்டு தான் பார்க் பண்ணி வச்சுக்கிறத பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெண்டு வரத்துக்கு 3 hours டைம் இருக்குது இன்னும். அதனால் பிவிஆரில் ஒரு படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். படம் பார்த்துட்டு வந்துட்டோம். மால் பார்த்துட்ருக்கோம் இப்போது. படம் பார்த்துட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்து நல்லா லைட்லாம் போட்டு ஜெகஜோதியாக இருக்குது ஏரியாவே. புதுசாக இந்த இடம் ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கவே. இது டொமஸ்டிக் ஏர்போர்ட். இது இங்கேருந்து ஒரு 300 மீட்டரில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கும். டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளால் பார்க்க முடியும். பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து டிபார்ச்சர். இதுக்கு அப்படியே கீழே வந்து அரைவல். இந்த இடத்துல தான் நம்ம போயிட்டு பிக்கப் பண்ணோம். வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு வரவேற்கிறதுக்காக கையில் பொக்கையெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம வெறும் கையை வீசிட்டு வந்துட்டுருக்கோம். எங்களுக்காக அவர் தான் எதுனா வாங்கிட்டு வரணும். சுட்கேஸை ட்ராலியில் வச்சு தள்ளிட்டு வருவாங்க. இவர் பாருங்கள் எப்படி கையில் தள்ளிட்டு வர்றார். ஃபைனலாக பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். வரும்போது பல்லாவரத்தில் இருக்க ஆகஸ்ட்